மனித மொழியோட மனித மொழியோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ம். வார்த்தைகள் பத்தாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான். ஒரு எல்லைய தாண்டிய பிரம்மாண்டத்த அதற்கு கொஞ்சம் கூட விவரிக்க தெரியாது, விவரிக்க முடியாத ஒரு மாபெரும் அனுபவத்த பத்தி பேசுனோம்னா, நாம பொதுவா என்ன செய்வோம்? அது என்னவாக இருக்கு அப்படின்னு அடுக்கிக் கொண்டே போவோம். ஒரு பெரிய மலைய பார்த்தா அதோட உயரம் என்ன, எத்தன சிகரம் இருக்குன்னு அளக்கத் தொடங்குவோம். கரெக்ட். ஆனா 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் சிந்தனையாளர், மொழியோட இந்த சவால முற்றிலுமா வேற ஒரு கோணத்துல அணுகினார். உண்மை நிலையை கூற அது என்னவெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லத் தொடங்கினார். அவர்தான் வள்ளலார். அட, ரொம்ப சுவாரஸ்யமான அணுகுமுறை இது. கண்டிப்பா. அவருடைய அருள்விளக்க மாலை நூலோட 55வது பாடலின் வழியே மனிதர்கள் எப்படி மாபெரும் உளவியல் மற்றும் ஆன்மீக அனுபவங்களை வார்த்தைகளுக்குள் அடக்க முயல்கிறாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். நீங்களும் தகவல்களை தேடி தேடி சோர்வடைந்த ஒரு நபரா இருந்தா இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புதிய திறப்பா இருக்கும். நிச்சயமா இதுல என்னன்னா, மனித மனம் இயல்பாகவே எல்லாவற்றையும் அளவிடவும், தனக்கு புரிந்த வார்த்தைகளுக்குள் அடைக்கவும் முயற்சி பண்ணும். அது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தருது. ஆமா, இது இவ்ளோதான் அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டிட்டா நம்ம மூளைக்கு வேலை குறைவு இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனா வள்ளலார் அந்த வட்டத்தை உடைக்கிறார். ஆன்மீகம் அல்லது இறை அனுபவம் என்றாலே நிறைய படிக்கணும், கடுமையான சடங்குகளை செய்யணும்னு தான் அன்றைய சமூகம் உறுதியா நம்புச்சு. ஏன் இன்னைக்கும் கூட பலர் நம்புறாங்க. உண்மைதான். தான் அவர் இந்த பாடலோட முதல் வரியிலேயே தகர்க்கிறார். அந்த வரிகளை நான் சொல்றேன் கேளுங்க. எண்ணாத மந்திரமே, எழுதாத மறையே, பண்ணாத பூஜையிலே, படியாத படிப்பே. இந்த வரிகளை கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு முரண்பாடு தோணுது. என்ன தோணுது சொல்லுங்க. அதாவது மந்திரம் என்றாலே நாம அதை எண்ணிக்கையிட்டு உச்சரிப்பது தானே. இத்தனை லட்சம் முறை ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும்னு ஒரு இலக்கு இருக்கும். மறை, அதாவது வேதம் என்றாலே காலம் காலமா எழுத்துக்களால் பதியப்பட்டது. ஆமா. பூஜை என்றால் நாம நம் கைகளால் பல பொருட்களை வச்சு செய்யறது. படிப்பு என்றால் புத்தகத்தை திறந்து படிக்கிறது. ஆனா இவை அனைத்தையுமே அவர் செய்யாத ஒன்றா கூறுகிறாரே, ஏன் இந்த மறுப்பு? இத நாம அந்த காலகட்டத்தின் பின்னணியிலும் மனித மூளையின் செயல்பாட்டின் அடிப்படையிலும் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே மனித மூளைக்கு சடங்குகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அதாவது அந்த காக்னிட்டிவ் லோட், அறிவாற்றல் சுமையை குறைக்கிறதுக்கா? எக்ஸாக்ட்லி. அதேதான். ஒரு செயலை திரும்ப திரும்பச் செய்வது, அதை எண்ணி கணக்கிடுவது எல்லாமே நமது அறிவாற்றல் சுமையை குறைக்குது. நீங்க ஒரு மந்திரத்தை 100 முறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா, உங்க கவனம் முழுவதும் அந்த எண்களின் மீதே படிந்துவிடும். 100 முறை சொல்லிட்டோமா அப்படிங்கிற திருப்தி மட்டும்தான் கிடைக்கும். ஆமா, அந்த மந்திரத்தின் உண்மையான அதிர்வையோ அது தரக்கூடிய உள்நிலை அமைதியையோ மனம் கோட்டை விட்டுடும். வள்ளலார் இங்க புறச்சடங்குகளை முற்றிலுமாக நிராகரிக்கிறார். அதாவது உண்மையான விழிப்புணர்வு அப்படிங்கிறது வெளியில கைகளால செய்யும் பூசையிலோ அல்லது புத்தகத்துல எழுதப்பட்டதை கண்களால படிப்பதிலையோ இல்லன்னு சொல்றாரு. சரியா? 100க்கு 100 சரி. இப்போ இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. நாம நீச்சல் பழகுவதையோ அல்லது சைக்கிள் ஓட்டுவதையோ இதுக்கு ஒப்பிடலாம். சொல்லுங்க. ஆரம்பத்துல சைக்கிள் ஓட்ட பழகும்போது நம்முடைய மூளை ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப கவனமா கணக்கிடும். பெடலை எந்த அளவுக்கு மிதிக்கணும், ஹேண்ட்ல எவ்ளோ திருப்பணும்னு எல்லாமே ஒரு செயலா இருக்கும். ஆமா, ரொம்ப யோசிச்சு செய்வோம். ஆனா முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகு அந்த செயல் மறைஞ்சிடும். நம்ம எந்த முயற்சியும் இல்லாம இயல்பாகவே ஓட்டுவோம். அந்த நிலையில நம்ம சைக்கிள் ஓட்டுறதில்ல, நாம அந்த ஓட்டமாகவே மாறிடுறோம் அல்லவா? வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். மூளை அந்த செயலை ஒரு சடங்காக செய்வதை நிறுத்திட்டு அத உடலோட ஒரு அங்கமாகவே மாற்றிடுது. வள்ளலார் குறிப்பிடுவதும் இது போல சடங்குகளை தாண்டிய ஒரு உளவியல் நிலைப்பாட்டத்தானா? கண்டிப்பா. சைக்கிள் ஓட்டும் உதாரணம் இந்த இடத்திற்கு மிக கச்சிதமாக பொருந்தது. அந்த தசை நினைவாற்றல் எப்படி செயலை சுலபமாக்குகிறதோ அதே போலதான் இதுவும். ஒரு செயல்ல நாம முழுமையாக ஒன்றிவிடும் பொழுது அங்கே செய்பவன் என்ற ஒரு தனிநபர் இருப்பதில்லை. அங்கே செயல் மட்டுமே இருக்கு. அதத்தான் வள்ளலார் பண்ணாத பூசை அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்போ கடமைக்காகவோ மத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவோ செய்யறது பூஜை இல்ல. ஆமா, அப்படி சடங்காக செய்யும்போது அங்கே நீங்கள் வேறாகவும் இறைவன் வேறாகவும் இருக்கிறீர்கள். ஒரு பிரிவு இருக்கு. ஆனா உண்மையான இறை அனுபவம் அப்படிங்கிறது மனிதனின் உள்ளே நிகழும் ஒரு ஆழமான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்துட்டா எல்லாமே பூஜையா மாறிடுமா? நிச்சயமா. அந்த விழிப்புணர்வு வந்துட்டா நீங்க சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுமே பூஜையாக மாறிடும்.
ஒரு இலையை தொடுவது, ஒருவரிடம் பேசுவது என எல்லாமே ஒரு ஆராதனையாக மாறும். அதுக்கு தனியாக பூஜை அறையில் அமர்ந்து நீங்க எதையும் பண்ண வேண்டியதில்லை. அட, எழுத்துக்களை தாண்டி அந்த மௌனத்தை உள்வாங்குவதுதான் படியாத படிப்பு. நாம வெளியில தேடிக் கொண்டிருக்கும் ஒன்ற மூளையோட மிக ஆழமான ஒரு அமைதி நிலையோடு ஒப்பிடுவது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, புறச்சடங்குகளை விட்டுவிட்டு மனதின் உள்நிலைக்கு சென்றவுடன் எல்லாம் சுலபமாகிவிடும்னு பார்த்தா அங்கதான் அவர் அடுத்த கட்ட முரண்பாடுகளை அடுக்கத் தொடங்குறார். ஆமா, அந்த வரிகள் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. ஏறாத மேனிலை நின் இறங்காத நிறைவே, பாராத பார்வையிலே பதியாத பதிப்பே, நண்ணாத மனத்தகத்தே அண்ணாத நலமே, நாடாத நாட்டகத்தே நடவாத நடப்பே. ரொம்ப ஆழமான வரிகள். ஒரு நிமிஷம், இது எனக்குள் ஒரு நியாயமான சந்தேகத்தை எழுப்புது. என்ன சந்தேகம்? நாடாத நாட்டம் நடவாத நடப்பு என்றெல்லாம் சொல்றாரே, நாம எதையும் தேடக்கூடாது, எந்த செயலும் நடக்கக்கூடாதுன்னா இது ஒரு விதமான சோம்பேறித்தனத்திற்கு வக்காலத்து வாங்குறது போல இல்லையா? இது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான். நான் எந்த முயற்சியும் செய்யாம, எந்த ஆசையும் இல்லாம, எதுவுமே நடக்காம ஒரு மூலையில சும்மா உட்கார்ந்திருக்கணும் என்பதுதான் இதன் அர்த்தமா? அப்படி இருந்தா மனித குலம் எப்படி முன்னேறும்? இது எனக்கு ஒரு வகையான பற்றின்மை அல்லது விரக்தியின் உச்சமாக கூட தோணுது. நீங்க கேட்கும் இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. மேலோட்டமாக பார்த்தா இது எந்த செயலும் செய்யாத ஒரு சோம்பேறித்தனம் போலவோ அல்லது வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும் மனதிலை போலவோ தான் தோணும். ஆமா, எனக்கும் அப்படிதான் பட்டது. ஆனா இத உளவியல் ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் ஆழமாக அணுகினால் இது மனித மனதின் உச்சகட்ட விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நவீன உளவியல்ல இத ஃப்ளோ ஸ்டேட், அதாவது ஒரு முழுமையான ஓட்ட நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அந்த ஃப்ளோ ஸ்டேட்ட பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு அற்புதமான மோதியனையோ அல்லது ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞனையோ உற்று நோக்கினால் இந்த நிலை புரியும். அவர்கள் அந்த இசையோடு முழுமையாக ஒன்றிவிட்ட நிலையில் எந்த முயற்சியும் செய்து அந்த இசையை உருவாக்குவதில்லை. இசை அவர்கள் மூலமாக வெளிப்படுது இல்லையா? கரெக்ட். அந்த செயல் நடக்கிறது, ஆனால் அவர்கள் அதை வலுக்கட்டாயமாக தேடிப் போகவில்லை. இதத்தான் நாடாத நாட்டகத்தே நடவாத நடப்பே என்று வள்ளலார் மிக அழகாக பதிவு செய்கிறார். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா செயலை துறப்பதல்ல விஷயம், செயலின் மீதான அந்த அழுத்தமான பற்றுதலை, நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகந்தையை துறப்பத பற்றி அவர் பேசுறார்னு புரியுது. சரியா பிடிச்சிட்டீங்க. இத ஒரு சுழலும் பம்பரத்தோட ஈர்ப்பியலோட ஒப்பிட்டு பார்க்கலாம். பம்பரமா? அது எப்படி? ஒரு பம்பரம் மிக வேகமாக உச்சகட்ட வேகத்தில் சுழலும்போது அது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அது அப்படியே அசையாமல் நிலையாக நிற்பது போல தோன்றும். அடா, ஆமா, அது தூங்குதுன்னு கூட நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அதேதான். உள்ளே மிக கடுமையான அதிவேகமான செயல் நடந்து கொண்டிருக்கு. ஆனா அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு? ஒரு முழுமையான அமைதியாக செயலற்ற தன்மையாக தெரியுதல்லவா? அதுபோலதான் இந்த நிலையும். வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். மனித மனம் ஆசைகளால் அலைக்கழிக்கப்படாமல், எதையும் பதற்றத்தோடு தேடி ஓடாமல் அமைதியாக இருக்கும்போது அந்த மனதைத்தான் நண்ணாத மனத்தகத்தே என்கிறார். அப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனதிற்குள் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நன்மைகள், அதாவது அண்ணாத நலமே வந்து சேர்கின்றன. நம்ம கைகளை விரிச்சு எதையும் பிடிக்க ஓட வேண்டியதில்ல, சலனம் இல்லாம இருந்தாலே அந்த செயல் நம்மை தேடி வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அந்த பம்பரத்தின் உதாரணம் இதை மிக தெளிவா புரிய வைக்குது இல்லையா? உள்ளே உச்சகட்ட இயக்கம், வெளியே அசைவற்ற நிலை. ஆமா. அப்படியானால் பாராத பார்வையிலே பதியாத பதிப்பே அப்படிங்கிறதும் இதே போன்ற ஒரு முரண்பாடுதான் இல்லையா? பௌதிக கண்களால் ஒரு பொருளை உற்று பார்ப்பதற்கும் அவர் சொல்லும் இந்த பாராத பார்வைக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளோட பௌதிக கண்கள் செயல்படும் விதமே ஒரு குறிப்பிட்ட பொருளை குவியப்படுத்துவது, அதாவது ஃபோக்கஸ் செய்வதுதான். நீங்க ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள் என்றால் உங்க கவனம் அந்த மரத்தின் மீது மட்டும்தான் இருக்கும். பின்னடியில் உள்ள வானமோ மற்ற செடிகளும் மங்கலாகிடும். கரெக்ட்? ஆனா இந்த பாராத பார்வை என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளையும் உற்று நோக்காமல், எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இருப்பையும் ஒரு சேர உணர்வது. இது கண்களால் நடப்பதல்ல, இது அகக்கண்ணால், அதாவது முழுமையான உணர்வு நிலையால் நடப்பது. அந்த உணர்வு மூளையில எப்படி பதியும்? அது ஒரு கல்வெட்டில் உளிகொண்டு செதுக்கப்பட்ட எழுத்தைப் போல மூளையில் வலுக்கட்டாயமாக பதியப்படுவதில்லை. அது வானத்தில் மிக இயல்பாக தோன்றி மறையும் வானவில்லைப் போல எவ்வித சுமையுமின்றி நம்முள் பதியும் ஒரு பதிப்பு. அதுதான் பதியாத பதிப்பு. எந்த விதமான முன் தீர்மானங்களும் இல்லாம உலகத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது. சரி, அவர் சடங்குகளை தாண்டிச் சென்றார்,
பின்பு மனதின் ஆழமான செயலற்ற செயலை கண்டடைந்தார், பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பரப்பை உணர்ந்தார். இவ்வளவு தூரம் சென்ற பிறகு இந்த பாடலின் அடுத்த பகுதி என்னை சற்று குழப்புது. என்ன குழப்பம்? இதுவரை அவர் விவரித்த எல்லாமே மனிதனால் தொட முடியாத, உணர மட்டுமே முடிகிற ஒரு மாபெரும் அருவமான நிலை. ஆனா திடீர்னு அடுத்த வரியில அவர் வேறொரு தளத்துக்கு தாவுறார். அண்ணா, என் அப்பா, என் ஐயா, என் அரசே, அடியினைக்கென் சொன்மாலை அணிந்து மகிழ்ந்தருளே. இந்த வரிகளை கேட்டவுடன் இதுவரை பயணித்த அந்த தத்துவ பாதை திடீர்னு ஒரு நெருக்கமான உணர்வு பாதையா, ஒரு பர்சனல் பாதையா மாறுவதை பார்க்க முடியுது. இந்த திருப்பம்தான் இந்த பாடலோட மிக முக்கியமான உளவியல் திருப்புமுனை. அதுவரை எல்லையற்ற பிரம்மாண்டத்தை பத்தி பேசிட்டு திடீர் அந்த பிரம்மாண்டத்தை தன் குடும்ப உறவாக என் அண்ணா, என் அப்பா, என் ஐயா அப்படின்னு அழைக்கிறார். இதிலிருந்து தனி மனிதனுக்கு நடக்கும் ஒரு பாய்ச்சல்னு கூட சொல்லலாம். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அதாவது சூரியனை பற்றி படிப்பத நாம 2 விதமா அணுகலாம். சூரியனோட ஈர்ப்பு விசை எப்படி செயல்படுது, அதனுள் நடக்கும் அணுக்கரு இணைவு எப்படி ஆற்றலை உருவாக்குதுன்னு ஒரு இயற்பியல் நிபுணராக நாம அதை பகுப்பாய்வு செய்யலாம். ஒரு சயின்டிபிக் அப்ரோச். ஆமா, அது பிரம்மாண்டமானது, ஆனா சற்று தொலைவில் இருப்பது போல உணர்வை தரும். ஆனால் ஒரு கடும் குளிர்காலத்துல காலையில வெளியே வந்து அந்த சூரியனின் முதல் கதிர் உங்க முகத்துல விழும்போது ஏற்படும் ஒரு இதமான வெப்பம் இருக்கல்லவா? ஆமா, ரொம்ப இதமா இருக்கும். அந்த வெப்பம் எந்த இயற்பியல் விதிகளையும் பற்றி பேசுவதில்லை. அது நேரடியாக உங்களுக்கு இதம் அளிக்குது. அது மிக மிக நெருக்கமானது. வள்ளலார் இதுவரை அந்த சூரியனின் பிரம்மாண்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இப்போது அந்த சூரிய கதிரை தன் முகத்தில் உணருகிறார் அப்படின்னு சொல்லலாமா? வாவ், ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. நீங்க சொன்னது போல பெருவெளி என்பது தர்க்க ரீதியாக பார்த்தால் நம்மை அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டம்தான். அது எழுதாத மறை, நடவாத நடப்பு அப்படின்னு நம்ம மூளைக்கு எட்டாத உயரத்துல இருக்கு. கரெக்ட். ஆனா எப்போது மனிதனின் நான் என்ற அகந்தை முழுமையாக கரைகிறதோ, எப்போது ஒருவன் தடையற்ற அந்த ஃப்ளோ ஸ்டேட் நிலையை அடைகிறானோ, அப்போது அந்த பிரம்மாண்டம் அவனுக்கு அந்நியமானதாக தெரிவதில்லை. மாறாக அது அவனுடைய சொந்த அப்பாவாகவும் அண்ணனாகவும் மாறிடுது. ஆமா, அவனுக்கு வழிகாட்டும் ஐயாவாகவும் மாறிடுது. எல்லையற்ற அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு தனி மனிதனின் அன்பான குரலுக்கு செவிசாய்க்கும் அளவுக்கு மிக மிக எளிமையானது, கருணை நிறைந்தது என்பதைத்தான் இந்த தொனிமாற்றம் நமக்கு உணர்த்துது. ஆனா இங்கே ஒரு பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு இருப்பதை உங்களால கவனிக்க முடியுதா? என்ன முரண்பாடு? இவ்வளவு நேரம் வார்த்தைகளும் எழுத்துக்களும் போதாது, அவை உண்மைய கடத்தாதுன்னு வாதிட்டார். எழுதாத மறை, படியாத படிப்பு அப்படின்னு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையே உச்சகட்ட நிலைன்னு சொன்ன வள்ளலார், இறுதியில தான் எழுதிய இந்த வார்த்தைகளையே ஒன்றாக சேர்த்து ஒரு மாலையாக மாற்றி சொன்மாலை அப்படின்னு சொல்லி அந்த இறைவனின் திருவடிகளுக்கு அணிவிக்கிறாரே. ரொம்ப நுட்பமான கேள்வி இது. வார்த்தைகளை நிராகரித்த ஒருவரே மீண்டும் வார்த்தைகளையே தன் ஆயுதமா பயன்படுத்துவது அவருக்கு அவரே முரண்படுவது போல தோணலையா? முரண்பாடு போல தோன்றும் இந்த செயல்தான் ஒட்டுமொத்த மனிதகுலமும் ஆன்மீகத்தையும் மொழியையும் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான விடை. வார்த்தைகள் என்பது என்ன? அது ஒரு நதியை கடக்க நாம பயன்படுத்தும் படகு போன்றது. ஓ, படகு. ஆமா, நதியை கடக்க படகு அவசியமானதுதான். ஆனா அதற்காக நதியை கடந்த பிறகும் அந்த படகையே தலையில சுமந்து கொண்டு யாரும் நடப்பதில்லையே. அதேபோல அந்த வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட மௌனமான இறைநிலையை அடைய மனிதர்களாகிய நமக்கு ஆரம்பத்துல வார்த்தைகள் தேவைப்படுது. அப்போ அந்த சொன்மாலை அப்படிங்கிறது ஒரு சமர்ப்பணமா? கண்டிப்பா. வள்ளலார் தனது வார்த்தைகளை ஒரு சொன்மாலையாக தொடுத்து இறைவனுக்கு அணிவிக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், அவர் அந்த வார்த்தைகளின் மீது பற்று வைக்கவில்லை. மாறாக அந்த வார்த்தைகளையே தன் பக்தியின் வெளிப்பாடாக முழுமையாக சமர்ப்பித்து விடுகிறார். அதாவது, உன்னை விவரிக்க மொழியால் முடியாது என்பது எனக்கு தெரியும். நீ எழுதாத மறைதான். ஆனா மனிதனாகிய என்னிடம் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள இருப்பதோ இந்த எளிய வார்த்தைகள் மட்டும்தான். சரியா சொன்னீங்க. அதனால என் இயலாமையே இந்த வார்த்தைகளையே என் அன்பின் மாலையாக ஏற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு முழுமையான சரணாகதி நிலை அப்படின்னு சொல்லலாமா? மிக துல்லியமா புடிச்சிட்டீங்க. அது ஒரு மாபெரும் சரணாகதி. மனித அறிவின் உச்சபட்ச எல்லையை காட்டிவிட்டு அங்கிருந்து மனித அன்பின் எல்லையற்ற தன்மையை நோக்கிய ஒரு நகர்வு இது. எல்லாவற்றையும் நிராகரித்த மனம் இறுதியில அனைத்தையும் அன்பால் ஏற்றுக்கொள்கிறது. ஆமா, ரொம்ப அழகா சுருக்கிட்டீங்க. ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தை
மனித மொழியால் எப்படி பிடித்து நிறுத்துவது என்ற இடத்திலிருந்து தான் நாம தொடங்கணும். அந்த பிரம்மாண்டம் என்னவாக இருக்கிறது என்ற அடுக்காமல், அது என்னவெல்லாம் இல்லை என்று சொல்லி அதோட எல்லையற்ற தன்மையை வள்ளலார் நமக்கு காட்டினார். ஆமா. புறச்செணந்துதலை தாண்டி மனதின் ஆழமான செயலற்ற செயலை கண்டடைவது, அந்த ஃப்ளோ ஸ்டேட் என்ற சுழலும் பம்பரம் போன்ற அமைதியை உணர்வது, கடைசியாக அந்த பிரம்மாண்டத்தைக் கண்டு அஞ்சாமல் ஒரு தந்தையின் மடியில் அமரும் குழந்தையைப் போல அதன் அன்பில் திளைப்பது, இது ஒரு முழுமையான தத்துவ வட்டத்தை நிறைவு செய்வது போல இருக்கு. கண்டிப்பா. இன்றைய நவீன உலகத்துல நாள் முழுவதும் தகவல்களை சுமந்து கொண்டு அடுத்தடுத்து என்ன செய்வது என்று ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு இது ஒரு மிகப்பெரிய திறப்பு. எதையாவது செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல நாம வாழ்றோம். உண்மைதான். நம்ம எல்லாரோட நிலையும் அதுதான். ஆனா வாழ்க்கையின் மிக உயர்ந்த உண்மைகளும் விவரிக்க முடியாத அளவற்ற அமைதியும் நாம வெளியே செய்யும் காரியங்களில் இல்லை. அது எழுதாத செய்யாத அமைதியான உள்நோக்கிய இருப்பில்தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்வது முற்றிலும் உண்மை. ஆனா இது நம்ம அனைவரிடமும் ஒரு மிக முக்கியமான கேள்வியும் எழுப்புது. அதை ஒரு சிந்தனையாக உங்களோடு விட்டு செல்கிறேன். சொல்லுங்க, என்ன அது? உலகத்தின் மிக உயர்ந்த பேரறிவு என்பது எழுதாத மறையாகவும் எண்ணாத மந்திரமாகவும் இருக்கு அப்படின்னு வள்ளலார் ஆணித்தரமாக சொல்றார். அப்படி என்றால் நாம தினமும் தேடி தேடி படிக்கும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், இணையத்தில் நாம சேகரிக்கும் தகவல்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அறிவுபூர்வமான விவாதங்கள், ஏன் நாம எவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்கிற இந்த உரையாடல் கூட, எக்ஸாக்ட்லி இந்த உரையாடல் உட்பட எல்லாமே அந்த உயர்ந்த அமைதியை அடைவதற்கான வெறும் தற்காலிக ஏணிகள் தானா? உண்மையான மௌனத்தையும் அந்த உள்நிலை அனுபவத்தையும் அடைந்த பிறகு நாம இதுவரை சேர்த்த அறிவு, படிப்பு, வார்த்தைகள், நாம ஏறி வந்த ஏணிகள் அனைத்தையும் முற்றிலுமாக தூக்கி எறிந்து விட வேண்டுமா? அந்த படியாத படிப்பை நீங்க எப்போது படிக்க தொடங்க போறீங்க? வாவ், அது மிகவும் ஆழமான, அதே சமயம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வைக்கும் ஒரு கேள்வி. நாம எவ்வளவுதான் அறிவால் தேடினாலும் இறுதியில அந்த எல்லையை தொடும்போது இந்த வார்த்தைகளும் விளக்கங்களும் உதிர்ந்து போய் மௌனம் மட்டுமே எஞ்சி நிற்கும் என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. அந்த படியாத படிப்பும் நடவாத நடப்பும் உங்களுக்குள்ளும் நிகழ வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து தேடுங்கள். ஆனா அதே சமயம் அந்த தேடலின் முடிவில் காத்திருக்கும் அந்த அழகிய மௌனத்தையும் அனுபவிக்க தயாராக இருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.